ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட நோக்கம் என்ன, இன்டென்ஷன் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். இது பைல் செலெக்ஷன். நான் 2 பைல் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக எந்த பைல் பிடிச்சிருக்கோ கொஞ்சம் டைம் எடுத்து சூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஜென்ரல் ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னா ஃப்ரீயாக விட்டுடலாம். ஓகே, உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் செஷன் வேணும், அண்ட் டேரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, உங்க முன்னாடி இப்போ நான் 2 பைல் வச்சிருக்கேன். இது 2 டெக் எடுத்திருக்கேன். இந்த 2 டெக்கில் தான் இன்னைக்கு நம்ம உங்களோட பர்சனோட நோக்கம் என்னன்னு பார்க்க போகிறோம். எதனால உங்ககிட்ட வந்தாங்க, இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க அதையும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? அவங்களோட நோக்கம் என்ன, எதுக்காக வந்தாங்க அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது 2 டெக் இருக்கு. ஸோ பைல் 1, இந்த பிக்சர் ஆர் இந்த டெக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ பைல் 2, இந்த பிக்சர் உங்களுக்கு இந்த டெக் அட்ராக்டிவாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னா இதை சூஸ் பண்ணலாம். ஸோ பைல் 1, பைல் 2. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து சூஸ் பண்ணுங்கள். வெல்கம் பைல் 1. ஸோ பைல் 1 இதில் விருச்சகம், உங்கள் பர்சன் விருச்சகம் அல்லது நீங்கள் விருச்சகமாக இருந்தால் இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அண்ட் செப்பரேஷனில் இருக்கீங்க, நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க, ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னாலும் ஒரு எமோஷனல் டிஸ்டன்ஸ் இருக்கும். சரிங்களா? பேசிக்காமல் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு லவ் இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. செப்பரேஷனில் நிறையா பேர் பேசிக்காமல் செப்பரேஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் பர்சன் உங்ககிட்ட அகைன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது ஒரு ஆரம்பம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருக்காங்க. அவங்க எதிர்பார்க்கறது அதுதான். ஓகே, 2 விதமான எனர்ஜி தெரியுது. நான் கார்டு ஷஃபில் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் இன்னும் கிளியராக சொல்கிறேன். ஓகே, பைல் 1, உங்கள் பர்சனோட நோக்கம் என்ன? உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க நான் கார்டு ஷஃபில் பண்ணும்போது. ஓகே, பயங்கர மனக்குழப்பத்தில் தான் இருக்காங்க. அதாவது மனக்குழப்பம்னா ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. எஸ், நான் ஒரு புது ஆரம்பம் வேணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு புது ஆரம்பம் கண்டிப்பாக உங்கள் நியூ லைஃப் உங்கள் கூட. சரி, உங்கள் கூடயா இல்லை உங்களை விட்டுட்டு மூவ் ஆன் ஆகிறாங்களான்னு பார்க்கலாம். அவங்க உங்ககிட்ட வந்த நோக்கம் கண்டிப்பாக ஒரு உண்மையான லவ்ல தான் வந்திருக்காங்க. சரிங்களா? நோக்கம் அதுதான். எந்த விதமான ஃப்ளோட் பண்ணுறதோ ஏமாத்துறதோ அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். இல்லை நிறையா பேர் ஃபினான்ஷியலான ஒரு விஷயத்துக்காக உங்கள் லைஃப்குள்ளே நுழைஞ்சிருந்துருக்கலாம், பணத்துக்காக, அந்த மாதிரியும். ஆமாம், சில பேர் உங்கள் லைஃப்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. அவங்களோட மோட்டிவே பணம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சிலர் லாங் டேர்ம் கண்டிப்பாக உங்கள் கூட கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் வந்திருக்காங்க. சரிங்களா? இப்போ அவங்க பணத்துக்காக வந்திருந்தாலும் உங்கள் மேலே லவ் இருந்திருக்கு, லவ்வோட தான் வந்திருக்காங்க. ஜஸ்ட் பணத்துக்காக மட்டும் வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. பட் அது மெயினான மோட்டிவா இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. ஓகே, உங்க பர்சனோட நோக்கம் என்ன? எதனால உங்க லைஃப்குள்ள வந்தாங்க? ஒரு சில பேர் த்ரில், ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வந்துட்டாங்க. சரிங்களா? ஒரு லைஃப் ரொம்ப போரிங்காக போயிட்டுருக்கும், இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்பாங்க. அப்போ உங்களோட எனர்ஜி அவங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். சரி, இவங்களோட நம்ம ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணால் என்னன்னு ஒரு த்ரில் கிடைக்கும்ல, இவங்க அந்த மாதிரியான ஒரு த்ரில்ல நிறைய பேர் வந்த மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பாக அவங்க பின்னாடி வர விளைவுகளை பற்றி எதுவுமே யோசிக்கல. ஜஸ்ட் நான் இவங்களோட இருந்தால் லைஃப் எனக்கு சந்தோஷமா இருக்கும், ஜாலியாக போகும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் நிறைய பேர் வந்திருக்காங்க. அண்ட் சில பேர் டைம் பாஸ்க்காக உள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஆமாம், அந்த மாதிரி தான் தெரியுது. எஸ், ஜென்யூனா இது 2 விதமான எனர்ஜி நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ 2மே தெரியுது. ஜென்யூனான லவ்வும் வந்திருக்காங்க. சில பேர் ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கும், இவங்க கூட இருந்தா நல்லா இருக்கும், நீங்க கொடுத்த அந்த பாசிட்டிவ் வைப், மேபி ஃப்ரெண்டா இருந்திருப்பீங்க. ஸோ உங்களோட எனர்ஜி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். அந்த மாதிரியும் சிலர் உள்ள நுழைஞ்ச மாதிரி தான் தெரியுது. அவங்க நோக்கம் அந்த மாதிரி தான் இருக்கு. நிறைய பிளான் பண்ணி வந்திருக்காங்க. சரிங்களா? உங்களை அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி அவங்க உங்க பின்னாடி உங்களே சேஸ் பண்ண மாதிரி, உங்களை துரத்தி வந்த மாதிரி தெரியுது. நிறைய பிளான் பண்ணி உங்க லைஃப்குள்ள வந்தே ஆகணும். அவங்க பின்னாடி என்ன பிரச்சனை வரும், என்ன ரிஸ்க் இருக்கு, அதை பத்திலாம் அவங்க அப்ப உள்ள வரும்போது, உங்க லைஃப்குள்ள வரும்போது அவங்க அதை பத்தி எதுவும் கவலைப்படலை, அதை பத்தி யோசிக்க கூட இல்லை. பட் உங்க லைஃப்குள்ள எப்படி வரணுங்கிறதுக்கு பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. சிம்மம் அதிகமாக தெரியுது. உங்கள் பர்சன் சிம்மமாக இருந்ததுன்னா, அண்ட்
கன்னி, மகரம் அண்ட் ரிஷபம் இருக்கு. ஆமா. ஓகே. நீங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. அதத்தான் நான் மறுபடியும் சொல்றேன். உங்களோட எனர்ஜி அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. அதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருந்திருக்காங்க. இதுல உங்க பெர்சன் நெறையா பேரு வந்து நீங்களோ, உங்க பெர்சனோ யாரோ ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்திருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ப. டாமினன்ட் பண்றது, ஆதிக்கம் செலுத்துறது, கண்ட்ரோல் பண்றது அந்த மாதிரியான ஒரு பெர்சனா இருப்பாங்க. ம். எஸ். ஒரு கான்ஃபிடன்ஸ்க்காக வந்திருக்காங்க. உங்க கூட இருந்தா பண விஷயத்துலயும் சரி, லவ்வும் சரி எல்லாமே கிடைக்குது. ஒய் நாட் அப்படிங்கிற மாரி தான் உங்க லைஃப்குள்ள அவங்க நுழைஞ்சிருந்திருக்காங்க. அதான் நான் சொல்றேன் இல்லையா? இன்ஃபினிட்டி சிம்பல் நெறைய யோசிச்சிருக்காங்க. உங்க லைஃப்குள்ள வர்றதுக்குள்ள. நீங்க அவங்களுக்கு சரியான ஆள் தானா? நீங்க அவங்க கூட வந்து கரெக்ட்டா வந்து போகக்கூடிய அந்த வேவ் லென்த்தும்போம் இல்லையா? அந்த கெமிஸ்ட்ரி அதெல்லாம் அவங்க கூட செட் ஆகுமா? அப்படிங்கிற மாரி நெறைய பிளான் பண்ணி யோசிச்சு அவங்க உள்ள வந்த மாரி தான் தெரியுது. அண்ட் உங்க பெர்சன் உங்ககிட்ட வரும்போது பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்காங்க. மேபி அவங்க ஃபேமிலி இஷ்யூவா இருக்கலாம். இல்ல பாஸ்ட்ல ஏதாவது ப்ராப்ளம், வேற ரிலேஷன்ஷிப், வேற ஒரு கனெக்ஷன்ல இருந்து அங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு, அத உங்கள வச்சு ரீப்ளேஸ் பண்ண வந்திருக்கிற ஒரு பெர்சனா இருந்திருப்பாங்க. இல்லைன்னா தேர்ட் பார்ட்டியோட கண்ட்ரோல்ல இருந்திருப்பாங்க. அந்த கண்ட்ரோல் அவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயி, ரொம்ப சஃபகேட் ஆயி உங்ககிட்ட வந்திருந்திருப்பாங்க. அந்த இதுலருந்து அந்த ஸ்ட்ரெஸ்லருந்து அவங்கள ரிலீஸ் பண்ணிக்கிறதுக்காக உங்க எனர்ஜியில ஓவரால் பார்க்கும்போது, ஜஸ்ட் நீங்க அந்த டாட்ட கனெக்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு புரியும். நான் சொல்ல வர்றது என்னன்ட்டு. கண்டிப்பா நீங்க வேணும். ஆனா, பின்னாடி என்ன பிரச்சனை வந்தாலும் பரவால்ல. அத பத்தி அவங்க யோசிக்கல. ஆனா, வர்றதுக்கு முன்னாடி நெறைய பிளான் பண்ணி வந்திருக்காங்க. நெறைய பேர் ரொம்ப ஜென்யூனா வந்திருக்காங்க. நெறைய பேர் உங்க பெர்சன் வந்து ஜென்யூனான லவ் காமிக்க தான் வந்திருக்காங்க. அதுல நீங்க வந்து பணமும் குடுத்து உதவி இருந்திருப்பீங்க. அது வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸா இருந்திருக்கும் உங்க லைஃப்ல. ஸோ அவங்க நோக்கம் எல்லாமே வந்து அந்த மாரி தான் தெரியுது. எஸ். நான் சொல்லியிருந்தேன். லவ் இருக்கு. லவ் இல்லாமலாம் வரல. சரிங்களா? பணத்துக்காக மட்டும் வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. பட் லவ் இருக்கு. அதிகமா இருந்திருக்கு. உங்க பெர்சன் எப்படின்னா ரொம்ப லாஜிக்கா திங்க் பண்றவங்க, எமோஷன்ஸ ரொம்ப அழகா கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்க. ரொம்ப அழகா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதுல பாருங்க அவங்க லைஃப்ல லவ் இல்லாதப்ப தான் உங்கள தேடி வந்திருந்திருக்காங்க. எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஏதோ ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி ஏதோ ஒண்ணு தேடிட்டு இருந்திருக்காங்க அவங்க வாழ்க்கையில. அப்ப நீங்க உள்ள நுழைஞ்சிருந்திருக்கீங்க. உங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படும் போது, இமோஷனலா சப்போர்ட் கிடைக்காத போது, ஆ எனக்குன்னு யாரும் இல்லையே அப்படிங்கிற மாரியான ஒரு ஃபீல்ல இருக்கும்போது தான் வந்து நீங்க வந்திருக்கீங்க. அதனால தான் அந்த லவ்வ உங்ககிட்ட எதிர்பார்த்து வந்திருக்காங்க. எஸ். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மாரி தான் தெரியுது. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா, பிசிக்கல் அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு உங்க பெர்சனுக்கு. அதுக்காக மட்டும் வந்தவங்களும் இருக்காங்க. சரியா? இந்த கார்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஸோ பிசிக்கல் அட்ராக்ஷன் அதிகமா இருந்திருக்கு. ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருந்திருக்கீங்க. நீங்க ரொம்ப ஒரு அழகான பெர்சனா இருந்திருப்பீங்க. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷன் உங்க மேல வந்திருந்திருக்கு. அதுவும் ஒரு காரணமா தெரியுது உங்ககிட்ட வந்ததுக்கு. சம்திங் அவங்க எல்லாமே லைஃப்ல இருந்தும் ஏதோ மிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மிஸ்ஸிங் எனர்ஜிய உங்க மூலமா தான் ஃபில் பண்ணியிருந்திருக்காங்க. சரிங்களா? அதனால தான் நீங்க லவ் குடுக்க ஆரம்பிக்க, அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா போய் உங்கள ரொம்ப கிராண்டடா எடுத்துட்டு, மேபி உங்கள அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியா எடுத்திருந்திருந்திருக்கலாம். அதனால உங்களுக்கு வலி ஏற்பட்டிருக்கலாம். அப்படிதான் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல தெரியுது. ஆரம்பத்துல வந்து அவங்களோட சந்தோஷத்துக்காக உள்ள நுழைஞ்சுட்டு, அப்புறம் உங்களே வந்து நீங்க அடிக்ட் ஆயிருந்திருப்பீங்க அந்த பெர்சனுக்கு. ஏன்னா இந்த கார்டு வந்தனால சொல்றேன், இந்த ரிலேஷன்ஷிப்ல அடிக்ஷன் அதிகமா இருந்திருக்கு. ஆரம்பத்துல உங்க பெர்சன் உங்க மேல அடிக்ட் ஆயிருந்திருப்பாங்க. இப்ப நீங்க வந்து அவங்க மேல அடிக்ட் ஆன மாதிரி தெரியுது. ஸோ அதுதான். ஆ ஏதோ அவங்க லைஃப்ல மிஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வருத்தங்களோட வாழ்ந்திருக்காங்க. அதனால தான் பாருங்க தனிமையில இருக்காங்க. இந்த 2 பிக்சரும் பாருங்களேன். எல்லாம் இங்க பாருங்க. இங்க எமோஷன் எல்லாமே இருக்கு. வாட்டர் ஃப்ளோ வந்து அதிகமாவே இருக்கு. தேவைக்கு அதிகமான தண்ணீர் இருக்கு. தேவைக்கு அதிகமான சாப்பாடு இருக்கு. நல்ல அபண்டன்ஸ் எல்லாமே இருக்கு. பணம் எல்லாமே இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில ஏதோ மிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் அவங்க பார்க்கவே இல்ல. வேற எங்கேயோ அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் நீங்க போயிருந்திருக்கீங்க. அவங்க நோக்கம் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ அந்த டைம்ல யூனிவர்ஸ் வந்து உங்கள 2 பேரையும் சேர்த்து வச்சிருந்திருக்கும். ஆனா இப்ப வந்து அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்னா, ஒரு ட்ராப்ல மாட்டுன மாரியோ, இல்ல நீங்க டாக்ஸிக் இந்த ரிலேஷன்ஷிப்பும் கார்மிக் தானா? இது இவ்ளோ பிரச்சனை தருது. இது என்ன? அப்படிங்கிற மாரி நான் வந்து செயின்ல மாட்டுன மாதிரி மாட்டிட்டு இருக்கனே அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட நினைப்பா இருக்கு. உம்
ஓகே. இதுல 2 விஷயம் நான் சொல்றேன். ஒண்ணு உங்க பெர்சன் வந்து இப்போ ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல மாட்டிட்டு இருந்திருக்கலாம். உங்களுக்காக வந்து வெயிட்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கு. உங்கள மிஸ் பண்றாங்க. இது அதிகமான எனர்ஜி. ரொம்ப கம்மியா தெரியணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இல்லையா உங்க பெர்சன பத்தி. ரொம்ப கம்மியான எனர்ஜி என்ன தெரியுதுன்னா, உங்ககிட்டயே வந்து மாட்டிட்டு இருக்கும். ஏன்னா உங்க தாட்ஸ் வந்து அவங்களால வெளியில போக முடியல. இது என்ன இது இவ்ளோ பெயின் குடுக்குது, இவ்ளோ வலி குடுக்குது, இருந்தாலும் என்னால இதுலருந்து வெளியில போக முடியலையே அப்படிங்கிற மாரி தான் இருக்காங்க. 5 ஆஃப் காயின்ஸ் ஜஸ்ட் உங்கள இப்ப வந்து இக்னோர் பண்ணியிருக்கலாம். இல்ல நீங்க அவங்கள இக்னோர் பண்ணிட்டு இருக்கலாம். வேணாம் அப்படிங்கிற மாரி ஒதுக்கி வச்சிருந்திருக்கலாம். அது அவங்களோட ஏக்கமா இருக்கு. உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது நீ உள்ள விடு. ஓகே. ஒரே ஒரு கார்டு எடுக்கலாம். என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்கறாங்க? இதெல்லாம் வந்து அவங்களோட நோக்கம் என்னன்னு நான் சொன்னேன். பட் இப்ப என்ன எதிர்பார்க்கறாங்க இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல? உங்க பெர்சன் நினைச்சுக்கோங்க. உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? யூனிவர்ஸ். ஓகே. ஸோ அவங்க ரொம்ப ஹார்ட் பிரேக்ல இருக்காங்க. தேர்ட் பார்ட்டியோட பாருங்க இந்த 2 கார்டும் எனக்கு சேர்ந்து வரனால தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்காங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னை உன் லைஃப்குள்ள விடு, ஆர் நீயா வந்து என்னை அப்ரோச் பண்ணு. நான் ரொம்ப ஹார்ட் பிரேக்ல இருக்கேன். உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? இன்னும் நீ எனக்கு வந்து வலி அதிகமா கொடுக்குற. எனக்கு வந்து வாழ்க்கையில சந்தோஷம் கிடையாது. இந்த வெளிச்சம் இங்க இருக்கு. இந்த உங்க பெர்சன் இங்க இருக்காங்க. ரொம்ப தூரத்துல இருக்கு. வாழ்க்கையில வெளிச்சம் இல்லை. நான் ஒரு இருட்டுக்குள்ள இருக்கேன். தேர்ட் பார்ட்டிட்ட மாட்டிட்டு இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி யாரா வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? அதுதான் அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, தேர்ட் பார்ட்டிட்ட நான் மாட்டிட்டு இருக்கேன். உனக்கு தெரியுதா? என் நிலைமையை புரிஞ்சுக்கோ. நான் உன்னை உண்மையா தான் லவ் பண்றேன். நீ என்னை வந்து அவாய்ட் பண்ணாத, என்னை வெறுக்காத. அதுதான் வந்து அவங்க உங்ககிட்ட வந்து சொல்ல வர விஷயம். சரிங்களா? அதான் எதிர்பார்க்கறாங்க. நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. உங்க ரிலேஷன்ஷிப்ல வேற யாராவது ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கு, வேற யாராவது உங்களுக்கு எதிர்த்து நிக்கிறாங்க அப்படின்னா அதுவும் அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறாங்க. அவங்களுக்கு பயந்துகிட்டு இருக்காத, அவங்களுக்கு அகைன்ஸ்டா நீ என் கூட வர முடியுமா அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு அவங்க கேட்கற மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த கார்டு பாட்டம் டெக்ல பார்த்தனால சொல்றேன். உங்க ரிலேஷன்ஷிப்ல மத்தவங்களோட தலையீடு வந்து ரொம்ப சில பேருக்கு வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த ரிலேஷன்ஷிப் அவங்கள பத்தி நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. பட் என்னை புரிஞ்சுக்கும், உன் லைஃப்ல என்னை விடு, நீ எனக்கு வேணும், அவ்வளவுதான். அதுதான் அவங்க சொல்ல வர்றது. சரிங்களா? ஓகே. உங்களுக்கு ஏஞ்சலோட கைடன்ஸ் என்ன நம்ம பார்த்துடலாம். பைல் 1 உங்க பெர்சன் ரொம்ப ரொம்ப ஒரு டார்க்கான எனர்ஜி, நெகட்டிவான எனர்ஜி, சந்தோஷமா இல்ல, வருத்தங்கள் அதிகமா இருக்கு, குற்ற உணர்ச்சிகள் அதிகமா இருக்கு. நிறைய குற்ற உணர்ச்சி இருக்கு, வருத்தம் அதிகமா இருக்கு. உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப மிஸ்ஸிங் எனர்ஜி அதிகமா தான் இருக்கு. ஓகே. ஸோ ஏஞ்சலோட கைடன்ஸ். பைல் 1. ஓகே. இதுல நிறைய பேருக்கு ஃபேமிலி வந்து பிளாக்கேஜா தெரியுது. உங்க பெர்சன் உங்ககிட்ட தேர்ட் பார்ட்டி நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். ஸோ ஃபேமிலி வந்து பெரிய பிளாக்கேஜா இருக்கு. அவங்க என்னதான் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் தேர்ட் பார்ட்டி மேல எந்த லவ் இருக்கிற மாதிரி தெரியல. குழந்தைங்களுக்காக அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த குழந்தைகள் அதுதான் வந்து உங்க லைஃப்ல வந்து ரொம்ப பெரிய பிளாக்கேஜா இங்க இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ வந்து நீங்க லவ்வே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜி இருந்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை. இது கரெக்டான டைம். ஸோ ஹார்ட் ஓப்பன் பண்ணி வைங்க. உங்களுக்கு பியூரா ஜென்யூனான லவ் கொடுக்க வர்றாங்க அப்படின்னா அதுக்கு ரெடியா இருங்க. சரியா? மேபி ஐ திங்க் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஏதோ ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பர்சனோட அல்லது உங்களுக்கு கரெக்டான ஒர்த்தான நீங்க எதிர்பார்க்கறதோட பெட்டரான ஒரு பர்சனை உங்க கூட அழகா ஒரு லவ் வந்து கொண்டு வர வருது. பட் நீங்க ஒரு நல்ல எனர்ஜியில இருங்க. அதுதான் சொல்றாங்க. சி த ஹையஸ்ட் எனர்ஜி ஆஃப் ஆல். கொடுக்கவும் ரெடியா இருங்க, ரிசீவ் பண்ணவும் ரெடியா இருங்க. ஹார்ட் ஓப்பன் பண்ணி வைங்க. இல்ல லவ்லாம் வேணாம் அப்படின்னு ரொம்ப விரக்தியான ஒரு நிலைமைக்கு போக வேண்டாம். எது நடந்தாலும் நல்லதுக்கு தான். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கு. அதான் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வர இன்னைக்கு கொடுக்க வர மெசேஜ். பைல் 1 இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் செஷன் வேணும், டேரோ கிளாஸ் பத்தின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். பைல் 2. ஸோ பைல் 2 இந்த டெக் சூஸ் பண்ணவங்களுக்கு உங்க பர்சனோட நோக்கம் என்ன, அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, ஏஞ்சல் கைடன்ஸ் இதெல்லாம் பார்த்துடலாம். உங்க பர்சன் லைஃப்ல வந்து 1 or 2 லவ் அதிகமா இருந்திருக்கலாம். இல்ல நிறைய ரிலேஷன்ஷிப்பை அவங்க கிராஸ் பண்ணி வந்திருக்கலாம். 1 or 2 ரிலேஷன்ஷிப்பை அவங்க கிராஸ் பண்ணி வந்திருந்திருக்கலாம். சரியா? இல்ல இப்போ உங்களை தாண்டி இன்னொரு லவ் கூட இருக்கலாம். பைல் 2 உங்க பர்சனோட நோக்கம் என்ன? லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்காங்க. ஃபீலிங்ஸ் அதிகமா இருந்திருக்கு, அதனாலதான் வந்திருக்காங்க. உங்க மேல ஃபீலிங்ஸ் அதிகமா இருந்திருக்கு. பைல் 2 உங்க பர்சன் நினைச்சுக்கோங்க.
கடகம், விருச்சகம், மீனம் உங்க பர்சனா இருந்தா அது ரெசனேட் ஆகும். ஓகே, நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா தெரிஞ்சிருக்கீங்க. இந்த நிறையா இந்த ரிலேஷன்ஷிப் பைல் 2 நிறையா ரிலேஷன்ஷிப் ஒர்க் பிளேஸ்ல ஆரம்பிச்சிருக்கும். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு 2 பேருக்கும் லவ் வந்திருந்திருக்கலாம். சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பா கூட இருக்கலாம். அந்த மாதிரி தெரியுது. எஸ், நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ட். எல்லாத்துலயுமே உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த அட்ராக்ஷன் தான் உங்களை கொண்டு வந்திருந்திருக்கு. சரியா? ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணியிருந்திருக்கீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கீங்க. உங்களோட பர்சனாலிட்டி வந்து ரொம்ப அழகா கேரி பண்ணியிருந்திருக்கீங்க. ஸோ அந்த அட்ராக்ஷன்ல தான் வந்து உங்ககிட்ட வந்திருந்திருக்காங்க. அந்த பாசிட்டிவ் வைப் கொடுத்துருந்துருக்கீங்க. ரெட் கலர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ரெட். ஸோ வேலை செய்கிற இடத்துல வந்து நிறையா ரிலேஷன்ஷிப் வந்து ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. அங்கே தான் உங்கள் பர்சன் உங்களே அப்ரோச் பண்ணியிருந்திருப்பாங்க. பைல் 2. Okay. Clarify 9 of Swords. Clarify 9 of Swords. ஸ்வாட் அதிகமாக வருது. அவங்க உங்கள் லைஃப்குள்ளே வந்த நோக்கம் வந்து என்னென்னா, அவங்க லைஃப்பில் உங்ககிட்ட வந்து பேச்சு மூலமாக கம்யூனிகேஷன் வந்து வைக்கிறது மூலமாக வந்து உங்ககிட்ட இந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சிருக்கலாம். அதாவது உட்காந்து நீங்கள் பேசியிருந்திருப்பீங்க, இந்த மாதிரி லவ் பண்ணுறேன், அந்த மாதிரி உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி அவங்க உங்ககிட்ட சொல்லியிருந்திருக்கலாம். இதில் வந்து ரொம்ப இம்மெச்சூர்டாக தான் உங்ககிட்ட மூவ் பண்ணியிருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வந்து நீங்கள் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பர்சனாக தெரிஞ்சிருக்கீங்க, நீங்க அட்ராக்ட் பண்ணிருக்கீங்க, அழகா இருந்திருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. பட் அதே நேரத்துல ரொம்ப சீரியஸா லாஸ்ட் வரைக்கும் அந்த என்ன இருந்திருக்கு, பட் அவங்களுக்கே தெரியுது அது வந்து கொண்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ரொம்ப இம்மெச்சூர்டா ஒரு பொறுப்பு இல்லாம இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கொண்டு போன மாதிரி தெரியுது. ரொம்ப வேல்யூ பண்ணாம ரொம்ப விளையாட்டுத்தனமா அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் உங்களே ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. அந்த நோக்கத்துல தான் அவங்க வந்திருக்காங்க. ரொம்ப ஒரு சீரியஸா ஒரு நோக்கத்துல வந்து அவங்க வந்த மாதிரி தெரியல. இதுல வந்து அதிகமா இருக்கிறது வந்து கன்னி, மகரம் அண்ட் ரிஷபம் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் பிளான் பண்ணி உள்ள நுழைஞ்சிருந்திருக்காங்க. சரியா? பயங்கரமா யோசிச்சிருந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப கால்குலேட்டிவ் உங்க பர்சன். ரொம்ப லாஜிக். அவங்க வாழ்க்கை வந்து தூக்கம் இல்லாம இருந்திருக்கு. ஒவ்வொரு இரவும் வந்து தூக்கம் இல்லாம வந்து போயிட்டு இருந்திருக்கு. அவங்க ஃபேமிலி ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது விஷயமா இருக்கலாம். ஸோ உங்களை ரொம்ப அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கீங்க. அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல். ரொம்ப அதிகமா அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அவங்க ஃபுல் ஃபோக்கஸும் வேலை செய்யற இடத்துல அவங்க ஃபுல் ஃபோக்கஸும் வந்து உங்க மேல இருந்த அளவுக்கு வந்து நீங்க அட்ராக்ட் பண்ணியிருந்திருக்கீங்க. சரிங்களா? இங்க பாருங்க, அவங்க கண்ணு ஃபுல்லுமே நிறைய நீங்க நினைச்சிருந்திருக்கலாம் உங்க பர்சன் உங்களை கவனிக்காம இருந்திருக்காங்கன்னு. பட் ஆரம்பத்துல வர்றப்ப உங்களை அந்த அளவுக்கு கவனிச்சு நல்லா பிளான் பண்ணி ஆரம்பிச்சு உங்ககிட்ட ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிற அளவுக்கு பிளான் பண்ணி தான் அவங்க வந்திருப்பாங்க. ரொம்ப அழகா மைண்ட் கேம் விளையாடி இருப்பாங்க உங்ககிட்ட. இமோஷனலா உங்களை அட்டாக் பண்ணியிருந்திருப்பாங்க. நிறைய லவ் காமிச்சு, நீங்களும் லவ்க்காக ஏங்கிட்டு இருக்கிற டைம்ல நிறைய லவ் காமிச்சு அவங்க வந்து உங்க லைஃப்குள்ள வந்திருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. ஆனா நீங்க அப்ப என்ன ஒரு நோக்கம் இருந்திருக்கு அப்படின்னா, நீங்க கடைசி வரைக்கும் வேணுமா வேணாமா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு முடிவெல்லாம் எடுத்துட்டு வரல. ஜஸ்ட் ஃப்ளோல வந்து வருவாங்கல்ல, ஓகே இவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஏற்ற பர்சன் தான், இவங்க கூட நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணா இப்போ ப்ரெசென்ட்ல கரண்ட்ல நான் நல்லா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன், அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துல தான் வந்திருக்காங்களே தவிர நிறைய லவ் இருக்கு, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரொம்ப ஒரு வேல்யூ கொடுக்குற ஒரு பர்சன் மாதிரி தெரியல. ஆரம்பத்துல அவங்க வரும்போது உங்ககிட்ட அப்படி சொல்லி இருந்திருக்கலாம். உங்ககிட்ட நிறைய மைண்ட் கேம் விளையாடி இருந்திருக்கலாம். சரியா? இல்ல ஸ்வாட் அதிகமா வந்திருக்கு. நிறைய பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. மேபி உங்களை விட்டு போகும்போது கூட அவங்க ஒரு கிளாரிட்டி இல்லாம தான் போயிருந்திருப்பாங்க. ஏன்னா வந்ததே வேகமா ஒரு அட்ராக்ஷன்ல வந்திருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்னன்னே அவங்களுக்கு புரியாம ஒரு குழப்பத்துல போக நாள் ஆக நிறைய குழப்பத்துல வந்து உங்க ரிலேஷன்ஷிப் போன மாதிரி தான் தெரியுது. ஓகே, இன்னும் கொஞ்சம் நம்ம கார்டு எடுக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும். எதனால வந்தாங்க? அட்ராக்ஷன் பார்த்தீங்களா? சடனா ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க, சடனா வந்திருந்திருப்பாங்க உங்ககிட்ட. திடீர்னு முடிவு எடுத்துட்டு நீங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கோல் செட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஆக்ஷன் சடனா எடுத்திருந்திருப்பாங்க. இந்த பர்சன் சடனா உங்க லைஃப்குள்ள வந்திருந்திருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத டைம்ல ஒரு அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கும் போது இவங்க வந்திருந்திருப்பாங்க.
எஸ். நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அவங்க வந்து ஏதோ ஒரு பாஸ்ட்ல வந்து ஏதோ பிரச்சனை, ஓகேங்களா? ஏதோ பிரச்சனையில தான் அவங்க இருந்திருக்காங்க. அந்த இடத்துல நீங்க ஹீல் கொடுத்துருக்கீங்க. உங்க எனர்ஜி வந்து ஹீலிங் எனர்ஜி. ரொம்ப பீஸ்ஃபுல்லா, ரொம்ப ஹாப்பியா, நெறைய காயங்கள் இருந்திருக்கு. அவங்க வரும்போது இந்த பிக்சர் பார்த்தா தெரியும். நெறைய காயங்கள் இருந்திருக்கு. அந்த அத நீங்க பார்த்தும் நீங்க அதுல வந்து ஆறுதலா இருந்திருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஷர்ட்டுக்கு வெளியவே இந்த காயங்கள்லாம் தெரியுது, ஸ்டிச்சஸ்லாம் தெரியறதுனால அவங்க உங்ககிட்ட மறைச்சிருந்திருக்க மாட்டாங்க. எல்லாமே ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. உங்களுக்கு ஒரு இரக்க குணம் வந்திருக்கும். நீங்க ஒரு சிம்பத்தி வந்திருக்கும். சரி இவங்கள வந்து பாவம் இவ்வளவு வாழ்க்கையில அடிபட்டவங்கன்ட்டு ஒரு சிம்பத்தி அவங்களா கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதான் நான் சொல்றேன், பயங்கரமா பிளான் பண்ணி உள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப லாஜிக், ரொம்ப கால்குலேட்டிவ், ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பர்சன். சரிங்களா? ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பர்சன் உங்க பர்சன். ஸோ நிறைய காயங்கள் பார்த்ததுனால நீங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் உள்ள வந்திருக்காங்க. நீங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க. பணம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கீங்க. ஏன்னா பென்டக்கிள்ஸ் நிறைய வந்திருக்கு. பணம் நிறைய பேர் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கீங்க. அட்ராக்ஷன்ஸ் இங்க அதிகமா இருக்கு. பணம் இங்க ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. மைண்ட் கேம் கண்டிப்பா விளையாடி இருக்காங்க. அதாவது இந்த மாதிரிலாம் நான் வந்து வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து ஒரு நீங்க ரொம்ப இறக்கப்படுற குணம்னு தெரிஞ்சு அவங்க உங்க இறக்க குணத்தை வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. சரியா? இது ஓவராலா சொல்லும்போது ரொம்ப ஜென்யூனான ஒரு பர்சன், ரொம்ப ட்ரூ லவ் அப்படிலாம் எனக்கு சொல்லவே தோணல. கார்டு பார்க்கும்போதே தெரியுது. உங்களை தூக்கம் இல்லாம பண்ணியிருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை ரொம்ப அழ வச்சிருக்கும், தூக்கம் இல்லாம பண்ணியிருக்கும். ஒரு ஏதோ ஒரு ட்ராப்ல மாட்டின மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருந்துருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி தான் வந்து உங்க பர்சன் உங்ககிட்ட வரும்போது அந்த மாதிரி தான் நடந்திருக்காங்க. சரி, என்ன எதிர்பார்க்கிறாங்க? நம்ம ஒரே ஒரு கார்டு எடுக்கலாம். அவங்க எதிர்பார்ப்பு என்ன? என்ன எதிர்பார்க்கிறாங்க? ஐ மீன் இப்ப கரண்ட்ல ஓகே. கம்யூனிகேஷன் எதிர்பார்க்கிறாங்க, பேசணும் எதிர்பார்க்கிறாங்க. சாவி உங்ககிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. நீங்க நினைச்சா மட்டும்தான் முடியும். நீங்க நினைச்சா மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியும். இன்னும் அந்த ஒரு இன்னும் வந்து உங்களை விடுற மாதிரி இல்லை, உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. உங்ககிட்ட எதிர்பார்ப்பு என்னன்னா, நான் சந்தோஷமா இல்லை, நீ எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு தான் தெரியுது. அவங்க சந்தோஷத்துக்காக நீங்க வேணும் அந்த மாதிரி நினைக்கிறாங்களே தவிர நீங்க எவ்வளவு அழுதுருக்கீங்க, உங்களை இந்த ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு தூங்க விடாம பண்ணிருக்கு, அதெல்லாம் வந்து அவங்க கவலைப்படலை. பட் ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. எப்படியும் ஒரு டைம் வரும், நீங்க 2 பேரும் பேசுவீங்க, அகைன் ஒரு நியூ ஸ்டார்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து அதிகமான நம்பிக்கை தெரியுது. பட் மிஸ்ஸிங் எனர்ஜி அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உங்க பர்சனல் லைஃப்ல உங்களை தாண்டி வேற யாரோ கூட இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. பாருங்களேன், இங்க வந்து உங்க பர்சன் கவலையா இருந்தாலும் யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்களை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு கைட் பண்ணிட்டு உங்க ரிலேஷன்ஷிப்காக கூட கைட் பண்ணிட்டு இருக்கலாம். யாராவது கைடன்ஸ் கேட்டுட்டு இருக்கலாம். பட் இப்ப அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, பேசுறதுக்கு தான் நீங்க வரணும்னு நினைக்கிறாங்க. நீங்க ஏதாவது ஆக்ஷன் எடுத்து வரணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 8 டேஸ்ல வந்து ஒரு 8 நாட்கள்ல வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் உங்க ரிலேஷன்ஷிப்ல தரலாம். ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் அந்த மாதிரி வர மாதிரி தெரியுது. 8 நாட்கள் அல்லது 8 வாரங்கள் அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் குயிக்காவே வந்து அவங்க ஏதோ ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இப்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. அவங்க சொல்ற ஒரே விஷயம், நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நான் வந்து ஐ திங்க் சோஷியல் மீடியால உங்களை ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியால ஃபாலோ பண்றாங்க. அண்ட் நீங்க அவங்களை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்றீங்கனாலும் அதை அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது அவங்களுக்கு தெரியுது. சரி, ஏஞ்சலோட கைடன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். பைல் 2. அவங்களோட எனக்கு தெரிஞ்சு நான் அடுத்த 8 வாரங்கள் 8 நாட்கள்ல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்யூனிகேஷனுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அவங்க சுச்சுவேஷன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட எதிர்பார்ப்பு சுச்சுவேஷன்லாம் சரியாயிருச்சா, உனக்கு கோபம்லாம் இல்லையா, நீ நார்மல் ஆயிட்டியா. ஓகே, ஏஞ்சலோட கைடன்ஸ். ஏஞ்சலை ப்ரே பண்ணிக்கோங்க. வெட்டிங், என்கேஜ்மெண்ட் ரெண்டுமே சூப்பரான கார்டு. பைல் 2 நிறைய பேருக்கு இதுல வந்து கல்யாணத்துக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு.
என்கேஜ்மெண்ட் வெட்டிங் சூப்பர் காம்பினேஷன் உள்ள கார்டு. நிறைய பேர் இவங்க கூட கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா 2 கார்டும் சேர்ந்து வந்திருக்குது. ஒரு கமிட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க. ரொம்ப குயிக்காவே அந்த டிவைன் டைமிங் வரட்டும். நீங்க எதிர்பார்க்கிற கல்யாணம், நீங்க எதிர்பார்க்கிற நிச்சயதார்த்தம், கல்யாணம், ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்ட்ராங்கான கமிட்மெண்ட் ரொம்ப குயிக்காவே வரப்போகுது. இதுதான் வந்து யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ். கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணாதவங்க அவங்க உங்ககிட்ட ஒரு லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃப் இல்லாம ஒரு சீரியஸ் கமிட்மெண்ட், ஓகே கல்யாணம் இல்லாம உங்ககிட்ட எப்படி சீரியஸ் கமிட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க எஃபர்ட் போட்டு வர போறாங்க. இதுதான் பைல் 2 உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் செஷன் வேணும், டேரோ கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதுக்கு நீங்க எந்த தயக்கமும் இல்லாம கான்டாக்ட் பண்ணலாம்.